காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் காதலுக்கு வயதில்லை என்பதும் உண்மைதான். அந்த வகையில் அமெரிக்காவை சேர்ந்த தம்பதிகளான பெர்னி மார்ஜோரி ஆவார். இந்த தம்பதிகளின் மணமகளான மார்ஜோரிக்கு 102 வயதும் மணமகனான பெர்னிக்கு 100 வயதும் ஆகிறது. இவர்களுக்கு கடந்த ஆண்டு குடும்பத்தினரால் திருமணம் நடைபெற்றது. இது போன்று இந்தியாவிலும் நடந்துள்ளது. அதாவது ஆந்திராவில் ராஜமுந்திரியில் ஸ்வர்ணாந்திரா முதியோர் இல்லம் இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். இதில் மூர்த்தி என்பவருக்கு வயது 64 ஆகிறது. இவர் 2 ஆண்டுகளாக இங்கு தங்கியுள்ளார். இந்த நிலையில் இவருக்கு கை மற்றும் ஒரு கால் செயலிழந்து விட்டது. இவருக்கு உதவியாக ராமலட்சுமி வயது 68 என்பவர் இருந்து வருகிறார். தடியூன்றி தள்ளாடி வந்த முதியவருக்கு ஊன்றுகோலாக வந்தார் மூதாட்டி. அதாவது சாப்பிடவும் நடக்கவும் உதவியாக இருந்தார். இந்த நிலையில் வயதான காலத்தில் துணை அவசியம் என்பதை உணர்ந்த இவர்கள் இருவரும் திருமணம் செய்து இணைந்து வாழ முடிவு எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து முதியோர் காப்பக நிர்வாகியிடம் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் முதியோர் இல்லத்திலேயே திருமணம் செய்து வைக்க சம்மந்தம் தெரிவிக்கப்பட்டு மூர்த்தி ராமலட்சுமி திருமணம் செய்து கொண்டனர். இதை குறித்து தம்பதியினர் பேசுகையில், வயதானவர்களுக்கு கண்டிப்பாக துணை இருக்க வேண்டும். முதிர் வயதை ஒரு தடையாக நாங்கள் நினைக்கவில்லை. மனம் ஒத்துப்போனதால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம், திருமணம் செய்து கொண்டோம். எங்களின் இறுதி நாட்கள் வரை பிரியாமல் வாழ்வோம் என்று தெரிவித்துள்ளனர்.